ஏபிசி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் பிளாஸ்மா மெம்பரன் செல் மெம்பரன்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் புரோட்டீனை பத்தி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு வகை தான் இந்த ஏபிசி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். இந்த சேனல்ல உங்களுக்கு தனித்தனியான வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல பார்க்க முடியும். உங்களோட டாபிக்கு ஏத்த மாதிரி வீடியோஸும் இந்த பிளேலிஸ்ட்ல உங்களால தேடிக்க முடியும். ஸோ இதுல ஃபர்ஸ்டா நம்ம இருக்கக்கூடிய இந்த மெம்பரன் டிரான்ஸ்போர்ட், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாத்த பத்தி ஒரு பிளேலிஸ்ட், அதாவது மெம்பரன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் பிளேலிஸ்ட்ல பார்க்க முடியும். அதை தவிர நிறைய பிளேலிஸ்டும் உங்களுக்கு இதுல பார்க்க முடியும். ஏபிசி டிரான்ஸ்போர்ட் உடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய வகை, அப்புறம் அதனுடைய மெக்கானிசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். ஏபிசி டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்னா ஏடிபி சிந்தடேஸ், அதாவது ஏடிபி பைண்டிங் கேஸ்கேட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், ஏபிசி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஒரு வகையான டிரான்ஸ் மெம்பரன் புரோட்டீன் பிளாஸ்மா மெம்பரன். இதுல உள்ள புகுந்து இருக்கக்கூடிய புரோட்டீன் அது ஒரு சேனல் மாதிரி கிரியேட் பண்ணும். அதுதான் இந்த டிரான்ஸ் மெம்பரன் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். இந்த புரோட்டீன் ஏடிபி எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் வேலை செய்யும். அதனாலதான் ஏடிபி பைண்டிங் கேஸ்கேட் டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்றோம். ஸோ ஏடிபி டிபெண்ட் பண்ணி ஒரு சேனல், புரோட்டீன் சேனல் ஒர்க் பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பா அகெயின்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியண்டா தான் இருக்க முடியும். அதாவது இப்போ ஒரு சைட்ல இங்க கான்சென்ட்ரேஷன் அதிகமாகவும் அதர் சைட்ல கான்சென்ட்ரேஷன் கம்மியாகவும் இருக்கு அப்படின்னா எங்க அதிகமா இருக்கோ அந்த கான்சென்ட்ரேஷன் சைடுக்கே திரும்ப புரோட்டீனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. ஸ்ட்ரக்சர் டீடைல் பார்த்தோம்னா, பொதுவா இருக்கக்கூடிய ஏபிசி டிரான்ஸ்போர்ட்டர்ல 4 புரோட்டீன் டொமைன் இருக்கும். அதுல 2 புரோட்டீன் டொமைன் வந்து சைட்டோபிளாஸ்மிக் நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைனா இருக்கும். அதாவது சைட்டோபிளாஸ்மிக் சைடுல இங்க இருக்கக்கூடிய இந்த சைட்டோபிளாஸ்மிக் சைடுல இருக்கக்கூடிய இந்த சைட்டோபிளாஸ்மிக் நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன். இந்த டொமைன் டைரக்டா சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அக்வஸ் சொல்யூஷன்ல ஓபன் ஆகக்கூடியது. இது வெறும் ஹைட்ரோஃபிலிக் மாலிக்யூல்ஸை மட்டும்தான் இதுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு உதவி செய்யும். அடுத்ததா பார்க்க போறது இங்க இருக்கக்கூடிய 2 டிரான்ஸ் மெம்பரன் பவுண்ட் டொமைன். இத மெம்பரன் ஸ்பானிங் டொமைன் அப்படின்னு சொல்லலாம், இன்டெகிரல் மெம்பரன் டொமைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரான்ஸ் மெம்பரன் டொமைன் 10 மெம்பரன் ஸ்பானிங் ஆல்பா ஹெலிக்ஸ் கொண்டது. ஸோ இது மாதிரி 10 டைம் மெம்பரன்குள்ள போகி வர்றது தான் 10 டிரான்ஸ் மெம்பரன் ஸ்பானிங் ஆல்பா ஹெலிக்ஸ். இந்த ஆல்பா ஹெலிக்ஸ் எல்லாமே 10 டைம்ஸ் இந்த புரோட்டீன் மெம்பரன்குள்ள போய் வரும். இந்த 2 டிரான்ஸ் மெம்பரன் டொமைன், இங்க இருக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் டிரான்ஸ் மெம்பரன் டொமைன். இங்க இருக்கக்கூடிய இந்த ரீஜன் சைட்டோபிளாஸ்மிக் சைட்ல இருக்கக்கூடியதான் நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன். ஸோ இந்த 2 ரீஜனுமே ஆல்டர்னேட்டா ஓப்பன் ஆகும். இப்போ இங்க இருக்கக்கூடியது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன் ஓப்பன் ஆகும்போது அதனுடைய கன்ஃபர்மேஷனல் சேஞ்சுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகக்கூடியது இந்த டிரான்ஸ் மெம்பரன் பைண்டிங் டொமைன். அப்பதான் புரோட்டீன் உள்ள இருந்து வெளியவோ ஆர் வெளியே இருந்து உள்ளவோ போறதுக்கு உதவி செய்ய முடியும். இது கண்டிப்பா ஏடிபியோட உதவினால நடக்கும். இந்த ஏடிபி பைண்ட் ஆகிற டொமைன் வந்து நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன். அதனாலதான் நம்ம என்பிடி அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க நடக்கக்கூடிய இந்த ஒரு சேஞ்ச், அதாவது சேனல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கு இல்லைங்களா, அததான் பவர் ஸ்ட்ரோக் அப்படின்றோம். இது கண்டிப்பா ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகும்போது, அதாவது ஏடிபி இன்டூ ஏடிபி பிளஸ் பாஸ்பேட் ஆகும்போது தான் இந்த பவர் ஸ்ட்ரோக் ஏற்படும். எத்தனை ஏடிபி வந்து யூஸ் ஆகப்படும்னா 2 ஏடிபி. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஏபிசி டிரான்ஸ்போர்ட்டர்ல 2 ஏடிபி மாலிக்யூல் யூஸ் ஆகப்படுது அப்படின்னு. ஸோ இது வந்து ஓப்பன் டைமர் ஃபெசிலிட்டேட்டட் பை ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அண்ட் ஏடிபி. இதுதான் இங்க நம்ம பார்த்தோம். இதுல கிடைக்கக்கூடியது ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் ஆஃப் டிரான்ஸ் மெம்பரன் டொமைன். ஸோ நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன்ல ஏடிபி வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் டிரான்ஸ் மெம்பரன் டொமைன்ல இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய வகைகள் 3 மெயின் குரூப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து இம்போர்ட்டர்ஸ் அப்படின்றோம். இது இம்போர்ட் மட்டும்தான் பண்ணும். ஸோ வெளியே இருந்து உள்ள இம்போர்ட் பண்ணக்கூடியது சைட்டோபிளாசம்க்கு. எக்ஸ்போர்ட்டர்ஸ் சைட்டோபிளாசம்ல இருந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ நான் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இதுவும் ஏபிசி டிரான்ஸ்போர்ட்டர்ல ஒரு வகை. பட் இது இம்போர்ட் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணாம டிஎன்ஏ ரிப்பேர் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்போ உதவி பண்ணக்கூடியது. இப்போ இம்போர்ட்டர்ஸ் இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி மெட்டீரியல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணோம்னா நியூட்ரியன்ஸ் இம்போர்ட் பண்ணும், பயோசிந்தட்டிக் ப்ரிகார்சஸ், ட்ரேஸ் மெட்டல்ஸ் இம்போர்ட் பண்ணும், அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், சில அயான்ஸ், அமினோ ஆசிட், பெப்டைட்ஸ், சுகர், அப்புறம் சில மாலிக்யூல்ஸான ஹைட்ரோஃபிலிக் மாலிக்யூல்ஸை இது வந்து இம்போர்ட் பண்ணும். ஸோ இந்த இம்போர்ட்டர் உடைய ஏபிசி இம்போர்ட்டருடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இதுலயும் டிரான்ஸ்மெம்பரன் டொமைன், நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த இம்போர்ட்டர்ல பார்க்கக்கூடியது ஹை அஃபினிட்டி பைண்டிங் புரோட்டீன். ஸோ இந்த ஹை அஃபினிட்டி பைண்டிங் புரோட்டீன் இந்த இம்போர்ட்டர்ல மட்டும் பார்க்க முடியும். இதுதான் வேற நியூட்ரியன்ஸோ இல்ல மெட்டல்ஸ் ஆர் விட்டமின்ஸை அட்டாச் பண்ணி கொண்டு வந்து இந்த சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது, அதாவது டிரான்ஸ்போர்ட்டருக்கு.
இது பாக்டீரியால அயன் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இம்போர்ட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த அமினோ ஆசிட் செயின் இருக்கு இல்லையா, அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன். ஸோ இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் டிரான்ஸ்மெம்பரன் பைண்டிங் டொமைன், இந்த ஸ்ட்ரக்சர் செகண்ட் டிரான்ஸ்மெம்பரனுக்குள்ள போயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன், அதுக்கப்புறம் திரும்ப டிரான்ஸ்மெம்பரன் பைண்டிங் டொமைன். ஸோ இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கிறது. இது எதுல என்ன ஆர்கானிசம்ல பார்த்திருக்காங்க அப்படின்னா, ஈகோலை மேக் பி புரோட்டீன்ல இந்த ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திருக்காங்க. ஸ்டார்டிங் என் டெர்மினல், எண்டிங் நம்மளுக்கு சி டெர்மினல் அப்படின்னு தெரியும். நம்ம ஒவ்வொரு அமினோ ஆசிட் செயின்லயும் ஒரு என் டெர்மினல், சி டெர்மினல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த என் டெர்மினல் இங்க வந்து ஏபிசி பைண்டிங், அதாவது நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன், ஏடிபி வந்து பைண்ட் ஆகக்கூடிய நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன் இந்த ரீஜன்லயும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என் சி டெர்மினல் இந்த டிரான்ஸ்மெம்பரன் பைண்டிங் டொமைன்ல இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. The translocation of இந்த மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது பெரிபிளாசம்ல. ஃப்ரம் பெரிபிளாசம் டு சைட்டோபிளாசம். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஹை அஃபினிட்டி பைண்டிங் டொமைன். இங்க பார்த்தோம் நம்ம ஹை அஃபினிட்டி பைண்டிங் டொமைன். சப்ஸ்ட்ரேட்டை கொண்டு வந்து நம்மளுக்கு உள்ள சைட்டோபிளாசம்க்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. எக்ஸ்போர்ட்டர்ஸ். இந்த எக்ஸ்போர்ட் புரோட்டீன் வந்து ப்ரோகேரியாட்ல மட்டும் இல்ல, யூகேரியாட்லயும் பார்க்க முடியும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஹை அஃபினிட்டி பைண்டிங் புரோட்டீன் நம்ம இம்போர்ட்டர்ஸ்ல பார்த்தோம். பட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ல அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க இல்ல. ஸோ இங்க பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எதுனா சைட்டோபிளாஸ்மிக் ரிசெப்டர். ஸோ எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடியது சைட்டோபிளாஸ்மிக் சைட்ல தான். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டர் புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னன்னா லிபிட், ஸ்டீரால், ட்ரக், அப்புறம் லார்ஜ் வெரைட்டி ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதுல என் டெர்மினல் டிரான்ஸ்மெம்பரன் டொமைன், அதுக்கப்புறம் சி டெர்மினல் ஏபிசி டொமைனா இருக்கு. அதான் நம்ம முன்னாடி அங்க பார்த்த மாதிரியே தான். ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடியது டிரான்ஸ்மெம்பரன் டொமைன்ல ஃபர்ஸ்ட் என் டெர்மினல். ஸோ அடுத்ததா வரக்கூடியது செகண்ட் நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன்ல, தேர்டா வரக்கூடியது டிரான்ஸ்மெம்பரன் பைண்டிங் டொமைன். ஸோ ஃபோர்த்தா முடியறது தான் நம்மளுடைய சி டெர்மினல். ஸோ சி டெர்மினல் எங்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஈகோலை ஹீமோலைசின் எக்ஸ்போர்ட்டரான HLY-B எக்ஸ்போர்ட்டர்ல பார்த்திருக்காங்க. இதுல ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னன்னா இன்ட்ரா செல்லுலார் டொமைன். இன்ட்ரா செல்லுலார் டொமைன் இந்த ரீஜன். ஸோ இந்த ரீஜன் தான் இந்த ரெண்டு டொமைன், அதாவது நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன் அப்புறம் டிரான்ஸ்மெம்பரன் பைண்டிங் டொமைன் ரெண்டையும் இணைச்சு இருக்கக்கூடிய டொமைன். டைப் வந்து நான் டிரான்ஸ்போர்ட்டர். இதனுடைய ரோல் நம்ம பார்த்தோம். டிஎன்ஏ ரிப்பேர் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்க முடியும் அப்படின்னு. சில ஏபிசி நான் டிரான்ஸ்போர்ட்டர் வந்து டியூமர் ரெசிஸ்டன்ஸ்லயும் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்லயும் பார்க்க முடியும். அதர் இன்ஹெரிட்டட் ஹியூமன் டிசீஸ்லயும் பார்க்க முடியும். ஸோ இது மல்டிபிள் ட்ரக்குக்கு, அதாவது சச்சஸ் ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு ரெசிஸ்டண்டா இருக்கக்கூடிய பாக்டீரியால இந்த ஏபிசி புரோட்டீன் வந்து பார்த்திருக்காங்க. ஸோ இது ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்ஸாவும் நம்ம ஏபிசி புரோட்டீன் இருக்கு. இதனால வரக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஏபிசி புரோட்டீன்னால உள்ள இருக்கக்கூடிய ட்ரக், அதாவது நம்ம இப்போ கேன்சர் செல் அப்படின்னா உள்ள செலுத்தக்கூடிய ட்ரக்கை வந்து ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ணிடக்கூடியதா இருக்கு. எக்ஸ்போர்ட் ஆஃப் ட்ரக்னால இந்த டிசீஸை சரி செய்யறது ரொம்ப கடினமா இருக்கு. மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல ரீசன்ட் ஸ்டடிஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸை சரி செய்ய முடியுமா அப்படின்னு டிஃப்ரெண்ட் டியூமர் மாடல்ஸ்ல ரிசர்ச் பண்ணப்படுது. அதை தவிர மைக்ரோபியல் பேத்தோஜன்ஸ்க்கு அகேன்ஸ்டாவும் இந்த ரிசர்ச் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ மெக்கானிசம் ஆஃப் ஏபிசி இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் இது ரெண்டு பத்தி தெளிவா பார்க்கலாம். இப்போ மெக்கானிசம் ஆஃப் ஏபிசி இம்போர்ட்டர் பத்தி பார்க்கலாம். ஸோ இங்க நம்மளுக்கு தெரியும் ஹை அஃபினிட்டி பைண்டிங் புரோட்டீன் தான் இந்த மேஜரான ரோல் பிளே பண்ணுது இந்த இம்போர்ட்டர்ல. ஸோ இது சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆகி இந்த புரோட்டீன் சப்ஸ்ட்ரேட்டை வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ்ல ஹை அஃபினிட்டி பைண்டிங் புரோட்டீன் இருக்கும். சில கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால லிப்போ புரோட்டீன் இந்த ஒர்க் பண்ணும். ஸோ இப்படி சப்ஸ்ட்ரேட் கொண்டு வந்து இங்க சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஏடிபியும் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இந்த ஏடிபி வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் ஏற்படும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனல் சேஞ்சை வந்து நம்மளுக்கு பவர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம். இந்த பவர் ஸ்ட்ரோக் இந்த ஏடிபி ஹைட்ரோலைசேஷனால நடக்கக்கூடியது. இந்த ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் வந்து நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன் உடைய டைமரை ஓபன் பண்ண செய்யுது. ஸோ அப்போ சப்ஸ்ட்ரேட் ரிலீஸ் ஆகப்படுது. அப்போ ஏடிபியும் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த இம்போர்ட்டர் திரும்ப பழைய நிலைக்கு வந்து சேருது. ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு வரதை பார்க்க முடியும். திரும்ப இன்னொரு சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகிறதுக்கும் ரெடியா இருக்கு. இதே மாதிரி இப்போ எக்ஸ்போர்ட்டர், அதாவது ஏபிசி எக்ஸ்போர்ட்டர்ல என்ன மாதிரி ப்ராசஸ் மெக்கானிசம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடியது நம்மளுக்கு மேஜரா பார்க்க வேண்டிய புரோட்டீன் வந்து இன்ட்ரா செல்லுலார் டொமைன். ஸோ இந்த இன்ட்ரா செல்லுலார் டொமைனோட இந்த நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன் அண்ட் டிரான்ஸ்மெம்பரன் டொமைன் பைண்ட் ஆகி இருக்கு. இப்போ நம்மளுடைய சப்ஸ்ட்ரேட் எங்க இருக்கும் அப்படின்னா
இந்த மோஸ்டா சைட்டோபிளாசம் சைட்ல இருந்து வரக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டா இருக்கும், ஆர் இந்த லிபிட் மெம்பரன்ல இருக்கக்கூடிய இந்த லிப்போப்ரோட்டீனா கூட இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிபிட் மெம்பரன்ல இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஏடிபி வந்து பைண்ட் ஆகுது. அப்போ இங்க நடக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் என்ன பண்ணும்னா நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன் க்ளோஷர் நடக்குது. அப்போ ஓப்பன் ஆகுறது டிரான்ஸ்மெம்பரன் பைண்டிங் டொமைனுடைய இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் சைடு. அதுதான் பவர் ஸ்ட்ரோக் அப்படின்றோம். ஏன்னா இங்க ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் நடக்குது. ஸோ அப்படி வர கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச்ல நம்மளுக்கு இந்த சப்ஸ்ட்ரேட் ரிலீஸ் ஆகப்படுது. பெரிபிளாசம் ஆர் எக்ஸ்ட்ரா செல்லுலார்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப அதாவது ஏபிசி புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் திரும்ப பழைய நிலைக்கு ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு வருது. அண்ட் அகெயின் இது வந்து ஓப்பனிங் இந்த நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன் ஓப்பனா இருக்கிறது அடுத்த சைக்கிளுக்கு ரெடி ஆகிறதுக்கும் உதவி பண்ணும். இப்போ மெக்கானிசம்ஸை பார்த்துட்டோம். நம்ம இந்த ஏபிசி புரோட்டீன் ஃபேமிலியில வரக்கூடிய டைப்ஸ் சிலது இங்க பார்க்கலாம். அதை ஏபிசி, அதுக்கப்புறம் டி, சிஎஃப், அப்புறம் ஜி இப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதுல வரக்கூடிய மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபங்க்ஷன் இந்த லிஸ்ட்ல இருக்கு. நீங்க பாஸ் பண்ணி ஃபாஸ்டா ரீட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த லெக்சரை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு இது நல்லா புரிய வரும். ஏபிசிஏ இந்த ஃபேமிலி தான் லார்ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுல 2100 அமினோ ஆசிட் லாங் அமினோ ஆசிட் செயின் கொண்டதா இருக்கு. ஸோ இதனுடைய கிளஸ்டர் உடைய ஜீன் எங்க பார்க்க முடியும்னா குரோமோசோம்ல 17q24 ரீஜன்ல பார்க்க முடியும். இந்த ஏபிசிஏ உடைய ஃபங்க்ஷன் என்னன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால், லிபிட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு உதவி பண்ணக்கூடியது இந்த ஏபிசிஏ டிரான்ஸ்போர்ட்டர். இப்போ ஏபிசி பி டிரான்ஸ்போர்ட்டர்ல 4 ஃபுல் அண்ட் 7 ஹாஃப் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் பொதுவான ஏபிசி ஸ்ட்ரக்சர்ல ரெண்டு அதாவது 4 டொமைன்ஸ் இருக்கும். அதுல 2 டிரான்ஸ்மெம்பரன் டொமைன், அதுக்கப்புறம் 2 வந்து நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 4 சேர்ந்து இருந்தா அதை ஃபுல் அப்படின்னும், இதுல 2 மட்டும் சேர்ந்து இருந்தா அதை ஹாஃப் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஏபிசி பி ஸ்ட்ரக்சர்ல 4 ஃபுல் டொமைன் சேர்ந்தும் அப்புறம் 7 ஹாஃப் டொமைன் வந்து சேர்ந்தும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன ஒர்க் எல்லாம் பார்க்கணும்னா பிளட் பிரெயின் பேரியரா இருக்கு. அதுக்கப்புறம் லிவர், மைட்டோகாண்ட்ரியா, டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் பெப்டைட்ஸ், பைல் இந்த ஒர்க் எல்லாம் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஏபிசி சி இதுல 12 ஃபுல் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் கொண்டதாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் இது என்னென்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா அயோன், அப்புறம் செல் சர்ஃபேஸ் ரிசெப்டர்ஸா ஆக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் டாக்ஸின் செக்ரீஷன் உடைய ஹெல்ப்புக்கு உதவியா இருக்கு. இது சிஎஃப்டிஆர் புரோட்டீன் கொண்டதா இருக்கு. சிஎஃப் அப்படின் போது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். ஸோ இந்த டிசீஸ் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ்ல இந்த ஏபிசிசி டிரான்ஸ்போர்ட்டர் கம்மியா இருக்கு. ஏபிசிடி டிரான்ஸ்போர்ட்டர் பார்த்தோம்னா இதுல 4 ஹாஃப் டிரான்ஸ்போர்ட்டர் கொண்டதா இருக்கு. இது பெராக்சிசோம்ல இருக்கு. ஏபிசிஇ அண்ட் எஃப் இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஏபிசிஇயும் 3 ஏபிசிஎஃப் புரோட்டீன் சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவலி டிரான்ஸ்போர்ட்டர் ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட்டருடைய வேலை பார்க்கறது இல்ல, பட் ஏடிபி பைண்டிங் டொமைன் கொண்டதா இருக்கு. இந்த டிரான்ஸ்மெம்பரன் டொமைன் இல்லாம ஏடிபி பைண்டிங் டொமைன் மட்டும் கொண்டதா இருக்கு. ஸோ இந்த டொமைன் என்ன செய்யும், வித்தியாசமான டொமைன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா தீஸ் ப்ரோட்டீன்ஸ் மெயின்லி ரெகுலேட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆர் எக்ஸ்பிரஷன். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ல மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஏபிசிஇ அண்ட் ஏபிசிஎஃப் பார்க்க முடியும். ஏபிசிஜி புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட்டர் எங்க பார்க்க முடியும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 ரிவர்ஸ் ஹாஃப் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் கொண்ட புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் with nucleotide binding domain at amino terminal region and transmembrane domain at C terminal region. அப்புறம் இது என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா லிபிட், ட்ரக் சப்ஸ்ட்ரேட், பைல், கொலஸ்ட்ரால், அப்புறம் ஸ்டீராய்ட்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு.